இன்னைக்கு உலகத்துல அநேக பெண்கள் இருக்கலாம், அழகான ஆக்ட்ரஸ் இருக்கலாம். எந்த ஷார்ட்ஸ், எந்த வீடியோஸ் எது ஓப்பன் பண்ணாலும் அதிகமாக இந்த ஸ்போர்ட்ஸ் இல்ல அதிகமான அழகான பெண்களை தான் அதிகமாக போடுறாங்க. அது அதிகமா வியூஸ் போகுது. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா உண்மையிலேயே அவங்கள் விளையாட பெற்றவர்களா? வேதவசனம் சொல்கிறது நீதிமொழிகள்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படத்தக்கவள் என்று. அல்லேலூயா. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவளுடைய வாயில அவருடைய வாயிலே ஞானம் இருக்கிறது. அவள் தன் நாவை தயவுள்ள போதகத்தினால் நிரப்புகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. போதகத்தினால பேசுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ அவள் ஞானத்தை பேசுகிறாள். தயவுள்ள போதகம் அவள் வாயில் இருக்கிறது. அல்லேலூயா. தயவுள்ள போதகம் அப்படின்னா நல்லது செய்யும்னு ஒரு விஷயம் வாயிலிருந்து வருகிறது என்று. அல்லேலூயா. ஏதோ விளையாட்டான விஷயமா இல்லாம, ஏதோ ஃபன் மட்டும் இல்லாம, ஒரு நல்ல விஷயம் அவள் வாயிலிருந்து பேசுகிறாள், புத்தியோடு பேசுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவள் வீட்டை கட்டுகிறாள், அது எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த வெளி கேரக்டர், வெளி அழகு எல்லாமே வீண். அழகும் வீண், சௌந்தர்யமும் வீண். கர்த்தர் பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவாள். அல்லேலூயா. கேரக்டர்ல ஒருத்தவங்க இயேசு கிறிஸ்து பற்றி ஷேர் பண்றவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எஸ்பெஷலி இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் பசங்களே வேற பெண்களே அழகா இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு பார்க்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, நம்ம கிறிஸ்டி குணத்துல இயேசு கிறிஸ்துவை இல்லாத பெண், தன்னுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத பெண், இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசாதவங்க, அவங்க கூட இருக்கதே ஒரு நரகம். அல்லேலூயா. ஒரு மனுஷன், ஒரு பெண்ணா இருந்தா சரி, ஆனாலும் சரி, ரெண்டு பேருக்குமே சரிதான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை அறிந்திருக்கலாக இருக்க வேண்டும். அந்த வேத வசனத்தினாலே தன் நாவை திறக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தயவுள்ள போதகம். இதுதான் விளையாட பெற்ற ஒரு கேரக்டர். அல்லேலூயா. இந்த நடு வயசுல தான் அந்த அழகே இருக்கும். கொஞ்சம் இந்த டீனேஜ், இந்த மிடில் ஏஜ்ல தான் அழகே இருக்கும். பிறக்கும் போதும் பிறந்து அந்த வளர ஸ்டேஜ்ல ரொம்ப அழகு இருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் அழகாவும் இருக்க மாட்டாங்க. இந்த நடுவில் இருக்கிற வயசு மட்டும் தான் அழகா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எப்பவும் இருக்கிற அழகு ஒண்ணு என்ன தெரியுமாங்க? கர்த்தருக்கு பயப்படுற பயம், அந்த கேரக்டர். அல்லேலூயா. அந்த கேரக்டர், அந்த தயவுள்ள போதகத்துக்கு எப்பொழுதுமே அழகுதான். வயசானவங்களும் சரி, யங் ஜெனரேஷனாலும் சரி, யாரா இருந்தாலும் அழகுதான். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.